Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம fruit custard எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு delicious-ஆன dessert recipe. உங்களுக்கு பிடிச்ச fruits நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப simple and quick-ஆன recipe. So அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1 கப் பாலை தனியா ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இது ஒரு 150 ml of milk போல இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ மீதி இருக்கக்கூடிய பாலை சூட் பண்ணிடுங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் லோவில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஸ்டர்ட் மிக்சரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் கலந்துக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 3 மினிட்ஸ் போல் நல்லா கண்டினியூஸாக கலந்துக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸில் கஸ்டர்ட் நல்லா திக்காக வந்தாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பவுல்ஸ்க்கு மாற்றிடுங்க. எனக்கு இந்த குவான்டிட்டியில் ஒரு 3 பவுல் ஆஃப் கஸ்டர்ட் கிடச்சிருக்கு. இது ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் கஸ்டர்ட்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். நல்லா செட் ஆகி ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மாதுளம்பழம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நமக்கு சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயாச்சு. இது உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.